Hello everyone. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஐ திங்க் ஆல் ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோ எல்லோரும் நல்லா பார்க்குறீங்க, ரியாக்ட் பண்ணுறீங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஒரு புது புது டாபிக்ஸ் நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எந்த டாப்பிக்குமே நான் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி இப்போ இந்த பாக்ஸில் ரேண்டமான மெசேஜஸ் இருக்குது. ஸோ அதில் நான் ஒரு ஃபியூ கார்ட்ஸ் நான் பிக் பண்ண போகிறேன். ஸோ அதில் என்ன மெசேஜஸ் வருதோ அதுதான் உங்களுக்கு. ஸோ பார்ப்போம் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்லணும்னு பார்க்குறாங்கன்னு. நான் ஒரு 5 to 6 கார்ட்ஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மெசேஜ் வேணும்னா பார்க்கலாம். தெரியுதா? ஓகே, ஐ திங்க் யா. Bring some happiness into your life. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வாங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ். ஓகே, கரேஜ், தைரியம். லிமிட்டிங் பிலீவ்ஸ். ஆக்சுவலி லிமிட்டிங் பிலீவ்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம லைஃப்பில் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம ஏதாவது நமக்கான கோல் நோக்கி நம்ம போகிறப்போ இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் கூடயே வரும். நம்ம பாசிட்டிவாக இந்த கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறப்போ ஒரு விஷயம் நம்ம பாசிட்டிவாக நினச்சோன்னு வைங்களேன், அதோடு சேர்ந்து 10 விஷயம் நமக்கு நெகட்டிவாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோல் இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நீங்கள் ஃபாரின் போகணும், அங்கே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான நினைப்பு அந்த ஒரு கோல் நமக்கு இருக்கும். ஸோ அதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்திலே உங்களுக்கு நம்ம ஃபாரின் போனோம்னா எப்படி நம்ம அங்கே சர்வைவ் பண்ணுவோம், எப்படி நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ப்ராப்ளம் இருக்கும், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், நம்ம ஃபேமிலி விட்டு எப்படி போகிறது, இது மாதிரி ஒரு 10 லிமிட்டிங் பிலீவ்ஸாவது வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம இருந்தோமோ வெரி வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ்லேயே மறுபடியும் நெகட்டிவ் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபாரின் போகணுமா, சரி நம்ம யோசிச்சுட்டு பார்க்கலாம், அப்புறம் தான் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் டெஃபினட்டாக ஸ்டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய டைம், லெட் கோ பண்ணக்கூடிய டைம். ஏன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் லெட் கோ பண்ணணும். அண்ட் கரேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு சில பேர் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் நெகட்டிவ் திங்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை போல்டாக அக்செப்ட் பண்ணணும். எஸ், எனக்குள்ளே இந்த பிரச்சனைகள் இருக்குது, ஐ எம் திஸ் மச் நெகட்டிவ், நான் ஆனால் என்னை மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு என்ன சொல்கிற சேலஞ்ச் பண்ணிக்கணும்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எவ்ரி டைம் நீங்கள் நெகட்டிவ் லிமிட்டிங் பிலீவ்ஸ் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்போ ஹாப்பினஸ், எப்போ உங்களோட விஷஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறது. ஸ்ட்ராங் இஸ் டு பிரிங் நெசசரி சேஞ்ச், எம்ப்ரேஸ் இட், டோன்ட் ஃபைட் ஆர் அவாய்ட். ஓகே, திஸ் இஸ் வெரி குட் மெசேஜ். ஆக்சுவலி ஒரு ப்ராவர்ப் இருக்கும் பார்த்தீங்களா, புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன், நல்ல பிரச்சனைகள், ஏதாவது ஒரு எதிலும் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணாதீங்க, அதை கண்டு பயப்படாதீங்க. அதில் என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், காரணம் இல்லாமல் அந்த ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்காது. ஒன்று உங்களால் உருவாகியிருக்கும், இல்லையா உங்களை சுற்றி இருக்கிற யாருனாலையா தான் உருவாகியிருக்கும். ஸோ அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மெசேஜ் டெஃபினட்டாக கிடைக்கும், ஒரு லெசன் டெஃபினட்டாக கிடைக்கும். ஒன்று ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கணும், இல்லையா உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு டாக்ஸிக் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட ட்ரூ ஃபேஸ் உங்களுக்கே தெரிஞ்சிடும், அவங்கள உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டார்மில் ஒரு நல்ல மெசேஜ் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, அது உங்களையும் உங்களோட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்த ஒரு விஷயம். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துச்சுன்னு வைங்களேன், அது ஒரு லைஃபோட கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் வரும்.
ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் வந்து அதில் என்ன லெசன்னு லேர்ன் பண்ணணும். சி இது வந்து இதோட ரிலேட் ஆகும் பாருங்களேன். கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ராம் அந்த டைமில் அந்த டைமில் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். இதிலிருந்து ஏதோ ஒரு லெசன் இருக்குது, நமக்கு காரணம் இல்லாமல் இந்த சூழ்நிலை உருவாகி இருக்காது. ஸோ என்ன லெசன் அதில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? எந்த ப்ராப்ளம்லையுமே வந்து ஒரு லெசன் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். ஓகே, ஐ திங்க் ஃபைனலாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வியூ பர்சன் ஆர் சிச்சுவேஷன் வித் ஐஸ் ஆஃப் லவ். ஓகே, இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு நம்ம பார்க்குற பார்வைகள் வந்துட்டு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாமல் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலுமே ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு சேஞ்சாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிட்டாங்க, ஹாஷாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறப்போ டெஃபினட்டாக வந்து ஒரு பாசமாக பார்க்க மாட்டேங்க. அன்னைக்கு நடந்துக்கிட்டாங்கல்ல எப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்ஸ் அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு வந்துடும். அப்புறம் என்ன ஆகும், உடனே ஃபைட்ஸு இல்லைன்னா முறைச்சிட்டு போயிடுவீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதுக்கான ரீசன் வந்துட்டு, you're not seeing a person or a situation with eyes of love. பட் ஐ திங்க் இது ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் தான் யாருக்காக இருந்தாலும். பட் இந்த ஒரு ஹேபிட், இந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒருத்தரை பற்றி இல்லை ஒரு சூழ்நிலை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயமே தப்புன்னு தோணும். அந்த பர்சன் உங்ககிட்ட தான் ரூடாக நடந்துக்கிட்டா நினைப்பீங்க. பட் அந்த பர்சனோட ஒரிஜினல் கேரக்டரே அப்படிதான். அந்த உங்ககிட்ட மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கிட்டையுமே அந்த பர்சன் அப்படி தான் நடந்துகிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி பண்ணி திட்டு வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்குதோ அதுதான். இப்போ உங்ககிட்ட யாராவது ஒரு மாதிரி பேடாக நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த பர்சன் பேட், தட்ஸ் இட். உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துக்கிறாங்க, மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்லா நடந்துக்கிறாங்க, அந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அது வந்து தட் won't help. ஓகே, stand up for own, don't let others steal your light. Okay, this is very important. Stand up for own, don't let others steal your light. இது வந்து உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்காக மற்றவங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுவாங்க. உங்களுக்காக ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணுவாங்க. செஞ்சுட்டு அவங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு நான் தான் செஞ்சேன், நான் தான் ஹெல்ப் பண்ணேன். நீங்கள் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்துட்டு உதவி கேட்டிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு உங்கள் கஷ்டம்லாம் புரியாது. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஹீரோயின் ஆயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ரீசன் வந்துட்டு நீங்கள் உங்களுக்காக யூஆர் நாட் ஸ்டாண்டிங் அப் ஃபார் யுவர் செல்ஃப். யாரையாவது ஒருத்தவங்களை வந்து உங்கள் லைஃப்பில் டிபெண்ட்டாகவே கொண்டு போகிறீங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அவங்க வந்து பெரிய ஆள் ஆகிட்டு போயிடுவாங்க. அப்போது இது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும் உங்களுக்கு வெளியே. ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக நீங்கள் தான் நிற்கணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு 2 கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஆக்சுவலி என்னோட 5 to 6 கார்ட்ஸ் தான் நான் வச்சுருந்தேன் இன்னைக்கு எடுக்கணும்னு. பட் எனக்கு யூனிவர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மெசேஜ் சொல்லுங்கன்னு ஒரு வருது, பார்க்கலாம். சேஞ்ச் யுவர் பெர்செப்ஷன். எஸ், ஸோ உங்களோட பெர்செப்ஷனை வந்து மாற்றணுங்க. ஸோ இங்கே பாருங்கள், எங்கே அது சொன்ன பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தையும் பார்க்குற விதங்கள், உங்களோட பெர்செப்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் மாற்றணும். ஓகே, ஆன்செஸ்டர்ஸ். ஓகேங்க, உங்களுக்கு உங்கள் ஆன்செஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங் டெஃபினட்டாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேனே எனக்கே தெரியல, எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லுவீங்க. பட் உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு ரியலைஸ் பண்ணணும். உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் தேங்க்ஃபுல் பண்ணியே ஆகணும்.
ஓகே, இதான் ஃபைனல். வாய்ஸ். ஓகே, சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்காக நீங்கள் தான் பேசணும். ஓகே, உங்களுக்காக யாரும் பேச மாட்டாங்க, நீங்கள் தான் பேசணும். எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ உங்கள் என்ன சொல்கிறது, எந்த பிரச்சனைகள் வந்தாலும், யார் உங்களை வந்து எது பண்ணி அதாவது ஒரு இன்சல்ட் பண்ணாங்களோ இல்லை ப்ரொவோக் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்கள் தான் வாய்ஸ் அவுட் பண்ணணும். அவங்களுக்கு பதில் நீங்கள் தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு இல்லை மற்றவங்க கிட்ட போய் சொல்லிட்டு தேர்ட் பர்சன் வந்துட்டு உங்களுக்காக பேசணும்னு டெஃபினட்டாக நினைக்காதீங்க. ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் இறங்கி பேச ஆரம்பிங்க. பிகாஸ் திஸ் இஸ் யுவர் லைஃப். ஒரு டைம் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வேற ஒரு சுச்சுவேஷன் போகிறப்போ அவங்க ஹெல்ப் பண்ணலைன்னா, ஸோ யூ கான்ட் டிபெண்ட் ஆன் சம் ஒன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இன்னைக்கு வந்த ரீடிங் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எனக்கு இந்த மெசேஜஸ் எல்லாமே உங்களை சார்ந்து தான் வருது. இது கம்ப்ளீட்டாக செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களை நீங்களே நிறைய மாற்றிக்கணும். நீங்கள் பார்க்குற விதங்கள், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயம், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, செல்ஃப் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து வருது. பட் திஸ் இஸ் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ லைஃப்பில் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் வந்து உருவாகிறதுக்கான காரணமே நம்ம இந்த மாதிரி இதில் வீக்காக இருக்கிறனால. இப்போ நான் சொன்ன இந்த மெசேஜஸில் நம்ம வீக்காக இருக்கிறனால தான் நமக்கு அந்த பிரச்சனைகள் வருது. ஸோ லெட்ஸ் ஃபைட். ஓகே, நான் ஒரே ஒரு டேரட் கார்டு எடுக்கிறேன், பார்ப்போம் அதில் என்ன ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு. ஓகே, கிங் ஆஃப் ஸ்வார்ட். ஓகே, உங்களோட கம்யூனிகேஷன் ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் வந்து பேசுகிற விதமாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதாக இருக்கட்டும், தயவு செஞ்சு எமோஷ்னலாக எடுக்காதீங்க. எமோஷ்னலாக எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளும் கண்டிப்பாக பிரச்சனையில் தான் போய் முடியும். ஸோ என்ன உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குது அதை வச்சுட்டு முடிவெடுங்க. உங்ககிட்ட யார் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க மேலே உங்களுக்கு பாசமே இருக்கட்டும், பட் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அதை வச்சு முடிவெடுங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ கெரியர் ரிலேட்டடாகவுமே வந்துட்டு நிறைய ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? அப்போது அந்த மூமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பாட் டெசிஷன் மேக்கிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்கள். உங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் ஹேஸ் டு பி ஸ்ட்ராங், ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி எமோஷன்ஸ் இருக்கவே கூடாது. ஓகேங்களா? அண்ட் உங்கள் மேஸ்குலைன் எனர்ஜி ஹேஸ் டு பி ஸ்ட்ராங். ஏன்னா அது வந்து உங்களை டெஃபினட்டாக ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. எனக்கு இன்றைக்கி இந்த மெசேஜ் தான் சொல்லணும்னு யூனிவர்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சி ஆன்செஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ யா, தட்ஸ் த மெசேஜ் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது, ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.